viewers who are watching VRB Institute of Hindi. Our website ID is vrbinstitute.blogspot.com. Regular watch on YouTube, Google Plus and Twitter. Now WhatsApp classes also available 9790948610 9009745572714. Hi, this is Vanu. நம்ம வந்து டோக்கரி பர் மிட்டி அப்படின்ற லெசன்ல வந்து அபியாஸ் பார்ட் வந்து நம்ம பார்க்க போறோம். வந்து பேஜ் நம்பர் 193 பேஜ் எடுத்தோம்னா 193 பேஜ்ல வந்து நமக்கு வந்து சப்தார்த் அண்ட் விலோம் சப்த் இதெல்லாமே கண்டினியூவா இருக்கு பாருங்க. வந்து பேஜ் நம்பர் 193 हाता सीमित स्थान और स्पेसिफाइड प्लेस வந்து नेक्स्ट வந்து बहुतेरा மீன்ஸ் அதிகமான नेक्स्ट अदालत மீன்ஸ் न्यायालय that means வந்து கோர்ட் மிருத்ய பிராய் அப்படினா மாராசா that means வந்து இறந்து போறதுக்கு முன்னாடி வந்து தாரா மீன்ஸ் பஹாவ் சிதர்க்க செய்யற ஒரு விஷயம் नेक्स्ट வந்து ஆக்ஞா மீன்ஸ் ஆதேஷ் ஒரு உத்தரவு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து விலோம் சப்து வந்து பேஜ் நம்பர் 195ல எடுத்தோம்னா एक टोकरी भर मिट्टी பாருங்க. ஜோம்படி மீன்ஸ் மஹல், ஜோம்படினா குடிசை, மஹல்னா பேலஸ். இச்சா மீன்ஸ் நம்மளுடைய விருப்பம், அனிச்சா மீன்ஸ் விருப்பம் இல்லாதது. நெக்ஸ்ட் விருத்தாவஸ்தா மீன்ஸ் வயதானவ முதியோர் ஆனால் முதியோர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து யுவாவஸ்தா மீன்ஸ் யங் ஏஜ். நெக்ஸ்ட் வந்து பீத்தர் மீன்ஸ் வெளியில, பாகர் பீத்தர் மீன்ஸ் உள்ள, பாகர் மீன்ஸ் வெளியில. புராணி மீன்ஸ் பழையது, நயி மீன்ஸ் புதியது, ஆகே மீன்ஸ் முன்னாடி, பீச்சே மீன்ஸ் பின்னாடி வந்து. நெக்ஸ்ட் வந்து ஜோடி பனாயே மீன்ஸ் பாருங்க வந்து एक टोकरी भर मिट्टी பேஜ் நம்பர் 196ல இருக்கு பாருங்க. வந்து வஹ்தோ கை ஜமானே சே வஹி பசி தி, ரொம்ப வருடமாக அவங்க வந்து இருக்காங்க, அதே இடத்துல இருக்காங்க. ஸோ இதுதான் சென்டென்ஸ்க்கு கரெக்டான மேட்ச் வந்து. உஸ்னே श्रीमान पड़ोसी की इच्छा का हाल सुना வந்து हाल सुना तब से मृतप्राय हो रही थी. उसने श्रीमान पड़ोसी that means வந்து அவருடைய வீட்டுக்காரர் வந்து இச்சா கா ஹால் சுனா that means வந்து அவருடைய விருப்பம் விஷ் வந்து என்னன்னா तब से मृतप्राय हो रही थी, அவங்களுக்கு வந்து வயசாகி போச்சு வந்து. श्रीमान के सब प्रयत्न निष्फल हुए तब अपनी जमींदारी चाल चलाने लगी. that means வந்து அந்த மனிதருடைய எல்லா முயற்சியும் வந்து என்ன ஆயிடுச்சு வந்து அது நிறைவேறவே இல்லை வந்து. அதுக்கப்புறமா வந்து ஜமீன்தாரி வியவஸ்தை கூட வந்து ஜமீன்தாரி இது கூட வந்து போயே போச்சு வந்து. விதவா பாஸ் படோஸ்மே கஹி ஜாக்கர் ரஹனே லகி, அவர் வந்து போனார் வந்து. யாரு இந்த லேடி, விடோ லேடி கிட்ட போனார் வந்து. அப்பனி தாக்கத் லகாக்க டோக்கரிக்கோ உட்டானா சாஹா, அவருடைய ஃபுல் பலம் எல்லாத்தையும் வந்து உபயோகப்படுத்தி அந்த கூடை வந்து தூக்க முயற்சி பண்ணாரு. நெக்ஸ்ட் பாருங்க வாக்கியமே பிரயோக் कीजिए பேஜ் நம்பர் 198. அது பார்த்தீங்கன்னா एक टोकरी भर मिट्टी பாருங்க வந்து बहुतेरा जमींदार साहब ने विधवा से बहुतेरा कहा कि अपनी झोंपड़ी हटा ले, that means வந்து உன்னுடைய குடிசை வந்து எடுத்துரு அப்படின்னு நிறைய வாட்டி வந்து அவர் வந்து வார்னிங் பண்ணார் வந்து. பிரயத்ன ஸ்ரீமான் கே சப பிரயத்ன நிஷ்ஃபல் हुए, ஆனா வந்து அவர் நிறைய வாட்டி முயற்சி பண்ணி அது வந்து சக்சஸ் அடையல. நெக்ஸ்ட் தாக்கத் जमींदार ने अपनी सारी ताकत लगाकर टोकरी को उठाना चाहा, தன்னுடைய ஃபுல் எனர்ஜி உபயோகப்படுத்தி அந்த கூடை வந்து மண்ணு நிரம்பி இருக்கிற ஒரு கூடையை வந்து தூக்க முடியல வந்து அவரால். உட்டானா சாஹா முயற்சி பண்ணார் வந்து. कर्तव्य जमींदार साहब धन मदद से गर्वित होकर अपना कर्तव्य भूल गए थे. ஜமீன்தார் வந்து அவருக்கு விபரீதமான மண்டகனம் இருந்தது வந்து. அந்த மண்டகனத்துல பணம் திமிருல வந்து என்ன பண்ணார் வந்து அவருடைய கடமையை வந்து மறந்து விட்டார் வந்து. नाराज கோவம், नाराज होकर किसी काम को ठीक तरह से नहीं कर सकते हैं. இப்போ வந்து கோவப்பட்டு நம்ம எந்த வேலையை செஞ்சாலும் அந்த வேலை வந்து நமக்கு சக்சஸ் வந்து அடையாது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா निम्नलिखित गद्यांश को पढ़कर प्रश्नों का उत्तर दीजिए. that means வந்து पैसेज क्वेश्चंस வந்து पैसेज क्वेश्चन பாருங்க வந்து. पैसेज வந்து எங்க இருக்குன்னா வந்து पेज नंबर 44 ல இருக்கு பாருங்க. निम्नलिखित गद्यांश पढ़कर प्रश्नों का उत्तर दीजिए. किसी जमींदार के महल के पास एक गरीब अनाथ विधवा की झोंपड़ी थी. ஒரு ஜமீன்தார் வீட்டு பக்கத்துல வந்து ஒரு விதவா, ஒரு விடோயர் ஓடிய ஒரு குடிசை இருந்தது. जमींदार साहब को अपने महल को हाथा हाउस झोंपड़ी तक बढ़ाने की इच्छा हुई. அவர் வந்து அந்த குடிசை வரைக்கும் என்ன பண்ணணும்னு நினைச்சாரு,
பெருசாகணும் அப்படின்னு நினைச்சார் வந்து அந்த ஜமீன்தார் வந்து. விதவா சே பகுதேரா கஹா கி, நிறைய வாட்டி சொல்லி பார்த்தாரு, அப்பனி ஜோம்படி ஹட்டாலே, தட் மீன்ஸ் உன்னுடைய குடிசையை எடுத்து விடுன்னு. பர் வஹதோ கை ஜமானே சே வஹி பசித்தி, ரொம்ப வருடமாக அந்த இடத்துல இருக்காங்க அவங்க வந்து. உஸ்கா பிரிய பத்தி ஒரு இக்கலவுத்தே புத்திரு பி இஸ் ஜோம்படியுமே மர்கயத்தே, இந்த இடத்துல தான் அவங்க பிள்ளையும் அவங்க வீட்டுக்காரும் இறந்து போயிருக்காங்க வந்து. அதனால தான் அவங்க வந்து அந்த வீட்டை விட்டு போக மாட்டேன்றாங்க. நெக்ஸ்ட் ஜமீன்தார் கே மஹல் கே பாஸ் கியா தா, இதுல வந்து क्वेश्चन ஆன்சர்ஸ் வந்து இங்க வந்து நமக்கு வந்து 201ல இருக்கு பாருங்க வந்து. ஜமீன்தார் கே மஹல் கே பாஸ் கியா தா, ஜமீன்தார் மால் கிட்ட என்ன இருக்குது. ஜமீன்தார் கே மஹல் கே பாஸ் एक गरीब अनाथ विधवा की झोंपड़ी थी, ஒரு ஏழை விடோயருடைய வீடு இருக்குது. தட் மீன்ஸ் வந்து ஒரு குடிசை இருக்கு. ஜமீன்தார் ने झोंपड़ी को क्यों हटाना चाहा, ஏன் வந்து அதை வந்து அகத்தணும்னு நினைச்சாரு, தட் மீன்ஸ் அதை எடுக்கணும்னு நினைச்சாரு வந்து. जमींदार को अपने महल का हाथा झोंपड़ी तक बढ़ाना था, दैट मींस வந்து அவருடைய மாலை வந்து இன்னும் பெரிதாக்கணும்ன்றதுக்காக इसलिए उसने हटाना चाहा, அதனால தான் அந்த குடிசையை தூக்கணும்னு நினைச்சாரு. விதவா कब से उस झोंपड़ी में बसी थी, எப்பத்துல இருந்து இந்த குடிசையில வந்து அவங்க இருக்காங்க. விதவா उस झोंपड़ी में कई जमाने से बसी थी, ரொம்ப வருடமாக இந்த குடிசையில வந்து இருந்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாராம்ஷ் பிக் क्वेश्चंस பாருங்க வந்து. பிக் क्वेश्चंस வந்து நமக்கு வந்து பேஜ் நம்பர் 204 இருக்கு பாருங்க. एक टोकरी पर मिट्टी, जमींदार ने अपनी महल को क्या करना चाहा, अपनी इच्छा की पूर्ति के लिए उन्होंने क्या किया, அவருடைய கோரிக்கை நிறைவேற்றறதுக்காக அவர் என்ன பண்ணாரு. ஜமீன்தார் வந்து ஏன் வந்து அந்த क्या करना மஹலை வந்து என்ன பண்ணணும்னு நினைத்தாரு அப்படின்னு. जमींदार ने अपने महल को हाथा एक पड़ोसी विधवा की झोंपड़ी तक बढ़ाना चाहा, அவருடைய மஹலை வந்து பெரிதாக ஆக்கணும். பெரிதாக ஆக்கணும்னா வந்து குடிசை ஃபுல்லா வந்து நகத்தினாதான் அது ஃபுல்லா பெரிதாக்க முடியும். தட் மீன்ஸ் அதை ஃபுல்லா வந்து பெருசா மாலாக மாத்தணும் அப்படின்னு நினைச்சாரு. इसके लिए उन्होंने विधवा को कई तरीके से समझाने का प्रयास किया, நிறைய வாட்டி அவர் வந்து எச்சரிச்சார் வந்து. विधवा मानने वाली नहीं थी, அவங்க சொன்ன பேச்சு கேட்கவே இல்லை. इसलिए अदालत के द्वारा, தட் மீன்ஸ் வந்து கோர்ட் மூலமா வந்து ஜாமீன் கோர்ட் மூலமா ஜாமீன் கிடையாது, கோர்ட் மூலமா வந்து ஒரு நோட்டீஸ் கொடுத்து विधवा को वहां से निकाल कर उसके झोंपड़ी को अपना कब्जे में ले लिया, தன்னுடைய கப்ஜா கீழே அது வந்து அந்த குடிசையை வந்து வாங்கிண்டார் வந்து. विधवा को झोंपड़ी के भीतर जाने से क्या हुआ, வெளியில போகிறதுக்கு என்ன ஆச்சு, வெளியில झोंपड़ी के भीतर जाने से क्या हुआ என்ன ஆயிடுச்சு வந்து. विधवा को झोंपड़ी के अंदर जाते ही उसे पुरानी यादें सताने लगी, அவங்க உள்ள போன உடனே அவங்களுக்கு வந்து பழைய ஞாபகங்கள் வந்துச்சு வந்து. दुख के मारे उसकी आंखों से आंसू की धारा निकलने लगी, ரொம்ப கவலைப்பட்டு அவங்க கண்ணுல தண்ணி வந்துச்சு வந்து. फिर अपनी आंतरिक दुख को संभाल कर, தன்னுடைய மனதுல இருக்கிற கவலையை வந்து நார்மல் ஆக்கிட்டு उसने झोंपड़ी की मिट्टी को अपने टोकरी में भर ली, தன்னுடைய ஒரு கூடை ஃபுல்லா வந்து அந்த மண்ணை வந்து சுமந்துண்டாங்க வந்து. அவர் உட்டாக்கர் பாகர் ஆயி, அதை எடுத்துட்டு வெளியில வந்தாங்க. हाथ जोड़कर विनती की कि जमींदार उस टोकरी को विधवा के सिर पर रखने के लिए अपना हाथ बढ़ाए, அவர் என்ன பண்ணாரு வந்து அந்த கூடையை வந்து அவங்க தலையில வைக்கிறதுக்கு அவர் வந்து அவருடைய முயற்சி வந்து பண்ணார் வந்து ஜமீன்தார் வந்து. विधवा स्त्री को अपनी झोंपड़ी वापस कैसे मिली, எப்படி வந்து தன்னுடைய வீடு வந்து திரும்பி வாங்கிட்டாங்க. विधवा ने अपनी झोंपड़ी की मिट्टी भरी टोकरी को सिर पर रखवाने के लिए जमींदार से मदद चाहिए, நீங்க வந்து இந்த மண்ணு இருக்குல்லவா, மண்ணு இருக்கிற கூடையை வந்து தூக்கி என் தலையில வையுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் கேட்டாங்க வந்து ஜமீன்தார வந்து. जब श्रीमान अपने हाथ लगाकर उठाने लगे तो उनको यह महसूस हुआ कि वह कार्य उनकी शक्ति से बाहर है. தட் மீன்ஸ் வந்து ஜமீன்தாரங்கெல்லாம் சொல்லவே தேவையில்ல, பணக்காரங்க வந்து எந்த வேலையும் செஞ்சிருக்க மாட்டாங்க, வேலைக்காரங்க வச்சுதான் வேலை பார்த்துருப்பாங்க. இருந்தாலும் அவர் முயற்சி பண்ணார் வந்து. முயற்சி பண்ணோன்னே அவருடைய சக்திக்கு மிஞ்சினதா இருக்குது வந்து. इस पर विधवा ने कहा कि जब उनसे एक टोकरी पर मिट्टी नहीं उठाई जा सकती तो उस झोंपड़ी में पड़ी हुई हजारों टोकरियों की मिट्टी का भार अपने जन्म भर कैसे उठा सकेंगे. அவங்க ஒரே ஒரு கேள்வி கேட்டாங்க, ஒரு கூடையில இருக்கிற மண்ணையே வந்து நீங்க உங்களால தூக்க முடியல, அது போல அந்த குடிசையில வந்து ஆயிரக்கணக்கான கூடை நிறைய இருக்கிற மண்ணு அது வந்து இருக்கு வந்து. அந்த கூடையில இருக்கிற
உங்களோட வாழ்க்கை பூரா வந்து நீங்க எப்படி வந்து அந்த மண்ணை வந்து எடுப்பீங்க சுமப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க வந்து. விதவா கே இஸ் கதன் சே ஜமீன்தாருக்கு ஆங்கே கூலி, அவங்களோட கண்ணு திறக்கப்பட்டது. அவர் ஜமா வாங்கத்தே हुए उसकी झोंपड़ी को वापस दे दिया, என்னை மன்னித்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய குடிசையை வந்து திருப்பி கொடுத்து விட்டார். நெக்ஸ்ட் வந்து பேஜ் நம்பர் 209 பார்த்தீங்கன்னா ஸ்டோரி இருக்கு பாருங்க வந்து சாராம்சம். एक टोकरी पर मिट्टी, एक जमींदार के महल के पास एक गरीब विधवा की झोंपड़ी थी. ஒரு பெரிய ஜமீன்தாரோடைய வீட்டுல வந்து வீட்டு பக்கத்துல ஒரு குடிசை இருக்குது வந்து, ஒரு விடோயரோடைய குடிசை இருக்குது. अपने महल का हाथा बढ़ाने के लिए जमींदार ने उस झोंपड़ी को हटाना चाहा. தன்னுடைய மஹலை வந்து விரிவுபடுத்திக்கிறதுக்காக அவர் வந்து அந்த குடிசையை வந்து நீக்கணும்னு நினைச்சாரு. इसके लिए कई तरह से समझाने पर भी विधवा मानने वाली नहीं थी. நிறைய வாட்டி எச்சரிச்சார், ஆனா அந்த விதவை வந்து கேட்கவே இல்லை. क्योंकि उस विधवा बुढ़िया तो कई जमाने से वहीं बसी थी. ரொம்ப வருடமாக அந்த வீட்லயே இருக்காங்க அவங்க. अपने पड़ोसी जमींदार की इच्छा सुनने से वह मृतप्राय हो गई थी. அவங்க கேட்ட உடனே அவங்களோட நெஞ்சு அப்படியே வந்து தட் மீன்ஸ் ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு அவங்களுக்கு வந்து. जब श्रीमान के सब प्रयत्न निष्फल हुए तो श्रीमान ने अदालत के द्वारा झोंपड़ी पर கப்ஜா கர் லியா. என்ன பண்ணார் வந்து, இது வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டு கோர்ட் மூலியமா வந்து ஜப்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை வந்து ஜப்தி பண்ணிட்டார். அவர் விதவாக்கோ பகாதியா, அந்த விதவையை வந்து விரட்டிட்டார் வந்து. இசி காரன் பேச்சாரி கஹி பாஸ் படோஸ் மே ஜாகர் ரஹனே லகி. பக்கத்திலேயே வந்து ஒரு சின்ன வீட்டில் வந்து தங்கி இருந்து ஏதோ காலத்தை ஓட்டிட்டு இருந்தாங்க வந்து. ஒரு நாள் என்னாச்சுன்னா, एक दिन उसने जमींदार से विनती करके अपनी झोंपड़ी की जमीन से एक टोकरी भर मिट्टी मांगी. எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்க, நான் என் வீட்டிலேருந்து என்னோட குடிசையிலேருந்து ஒரு கூட மண்ணு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கேட்ட உடனே ஜமீன்दार ने भी मान लिया, சரிட்டு ஒத்துண்டார் வந்து. अपने आंतरिक दुख को संभाल कर उसने अपनी टोकरी में मिट्टी ली. என்ன பண்ணாங்க வந்து, ரொம்ப மனதுல வந்து கஷ்டத்தை சுமந்துண்டு அந்த மண்ணை வந்து தூக்கிட்டு வந்தாங்க. पर उसने सिर पर टोकरी को घर ना सकी. அது வந்து தலையில தூக்கி வச்சுக்க முடியல, ஏன்னா வயதானவங்கள அவங்க. इसलिए जमींदार से हाथ जोड़कर मदद मांगी. நீங்க ஒரு கை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜமீன்தாரை கேட்கறாங்க வந்து. जमींदार ने भी उस पर तरस खाकर टोकरी उठाने की कोशिश की. சரிட்டு அவர் வந்து அந்த கூடையை தூக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு. पर टोकरी को उठा ना सके, அவர் வந்து என்ன அவரால தூக்க முடியல. तभी विधवा ने इस पर विचार करने के लिए कहा कि जब एक टोकरी की मिट्टी भी उनसे उठाई नहीं जाती है, ஒரு கூடையில இருக்கிற மண்ணையே உன்னால தூக்க முடியல, उस झोंपड़ी में पड़े हजारों टोकरियों की मिट्टी जन्म भर कैसे उठाई जा सकेगी. நீ வந்து இந்த குடிசையில ஆயிரக்கணக்கான கூடையில இருக்கிற மண்ணாக இந்த வீட்டுல இருக்கு வந்து, அதை எப்படி நீ வந்து உன் வாழ்க்கை பூரா உன் ஜன்மம் பூரா வந்து எப்படி நீ வந்து அதை வந்து சுமப்ப அப்படின்னு கேட்டாங்க வந்து. ஜமீன்தாருக்கு ஆங்கே விதவா கே உபரியுக்த வச்சன் சே குல் கயி. அவர் கண்ணு திறந்துண்டது வந்து, தப்பு பண்ணது உணர்ந்துட்டார் வந்து. அவர் க்ஷமா மாங்குக்கார் ஜோம்படிக்கு வாபஸ் தேதியா, சரின்ட்டு அவர் வந்து மன்னிப்பு கேட்டு அவங்களுடைய அந்த அம்மாளுடைய குடிசையை வந்து தூக்கி கொடுத்துட்டார் வந்து. தேங்க்யூ வெரி மச்.